இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அலைக்கழிக்கப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. And there arose a great storm of wind, and the waves beat into the ship, so that it was now full. Mark chapter 4 verse 37. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசுக்கும் அவருடைய சீஷர்களும் படகுல போறாங்க. அப்போ அங்க அலைகள் பெரிய சுழல் காற்றினாலே பெரிய அலைகள் படகு மூழ்கும்படியாக அதன் மேல் மோதியது அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை அலைக்கழிக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீஷர்களை நோக்கி, வாங்க அக்கறைக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ அவங்க படகுல ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறாங்க. இப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் போட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கரமா காத்து வீசுது, சூறாவளி காத்து மாதிரி வீசுது. அலைகள் பயங்கரமா ஷிப்ல மோதுது. இதனால எல்லாரும் பயந்தாங்க. அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தவர் எழும்பி என்ன செய்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் இந்த இடத்த மாத்திரம் யோசிச்சோம் அப்படின்னா, அந்த அலைகள் எழும்பினதை கண்டு அந்த சீஷர்கள் பயப்படுறாங்க. முதலாவது நம்ம இயேசுடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சிந்தித்து பார்க்கணும். அங்க சொல்றாரு, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு. அப்படியானால் இயேசு ஒரு காரியத்தை சொல்லியாச்சு, சோ அது கன்ஃபார்மா நடக்கும். இது புரியாம தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பயங்கர குழப்பம். ஐயோ, இடையில ஏதாவது ஆகி நம்ம எல்லாரும் மூழ்கிடுவோமா அப்படின்னு அவங்க பயந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய திட்டம், தேவ தரிசனம், காட் பிளான் எனக்குள்ள இனிஷியேட் ஆகும் போச்சுல, நம்ம அதுல டிராவல் பண்ணலாம். அதாவது சந்தோஷமா ஆரம்பிக்கும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? இடையில சில குழப்பம் வரும்போச்சுல நம்ம டோட்டலா அப்செட் ஆயிருவோம். ஐயோ, இதுக்கு மேல நம்ம டிராவல் பண்ண முடியாது. தேவன் ஒரு தரிசனத்தை தர்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல இதுல என்னையால நடக்க முடியாது அப்படின்னு அநேக நேரத்துல நம்மள சிலர் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒண்ணு மறந்து போயிடவே கூடாது. தேவன் ஆரம்பிச்ச ஒரு காரியத்தை அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒன்ஸ் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லியாச்சு, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் அப்படின்னா அக்கறையை ரீச் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு மேல அந்த இடத்துல புயல் வந்தாலும் சரி, அலைகள் எழும்பினாலும் சரி, என்னுடைய படகுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா என்னுடைய தரிசனம் அப்படி, என்னுடைய அழைப்பு அப்படி. அதை நாம முதல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா அந்த கடல் இவங்க பிரயாணத்தை தொடங்குற போச்சுல எப்படி இருந்திருக்கும்? அமைதியா நார்மலா இருந்திருக்கும். ஏன்னா முதல்ல ப்ராப்ளம் இருந்திருந்தா இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய தொடங்கும் போது என் வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்திருப்பதர். அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அடுத்தடுத்து பிரச்சனை. ஏன் தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு வாழ்க்கையில வருதுன்னே தெரியாது, ஆனாலும் நான் அஃபெக்ட் ஆகிறேன் இப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாரம் முடிஞ்சு அவங்க அக்கறைக்கு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, லேகியோன்ற பிசாச இயேசு கிறிஸ்து துரத்துகிறாரு. சோ அந்த பிசாசுக்கு தெரியும் இவங்க பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்க இப்ப இந்த கரைக்கு சேர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை அப்படின்னு. சோ என்ன பண்றான் அப்படின்னா, இடையில இவங்களுடைய திசையை திருப்பிடலாம், இவங்க படகை அமிழ்த்திடலான்னு புயல் காற்றை ஏவி விடுகிறான். இதே போலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நான் தேவ அழைப்பிலே போயிட்டு இருக்கும் போதுல எனக்கு அந்த காரியம் புரியுதோ இல்லையோ, அந்த காரியத்தினுடைய விளைவு என்னால புரிஞ்சு கொள்ள முடியுதோ இல்லையோ, சத்துருவுக்கு நல்லா தெரியும். தேவனாலே அழைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த அழைப்பிலே நடந்தால் நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சத்துருவுக்கு நல்லா தெரியும். சோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். எனக்கு அன்பானவர்களை, இதை நாம பார்த்து துவண்டு போவிடக்கூடாது. ஏன்னா இந்த பிரயாணத்தை முடித்தால்தான் சத்துருடைய வீழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே,
அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ப்ராப்ளம் வருதா, போராட்டம் வருதா, முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், இறுதி வரையிலும் என்னை கொண்டு சேர்ப்பார் அப்படின்ற நிச்சயம் நமக்குள்ளாய் வேண்டும். இன்னொரு காரியம், எந்த விதத்திலும் நான் பின்வாங்கி போய்விடாமல் தொடர்ந்து நான் முன்னேறி செல்பவனாக, தேவன் எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற அந்த பயணத்தை இனிதாய் முழுமையாய் நிறைவேற்றும்படியாய் நான் தொடர்ந்து அதுல போவேன் அப்படின்னு நமக்குள்ளாய் ஒரு உறுதியோடு நடக்க வேண்டும். இதை எப்போ பண்றோமோ அப்போ தேவனுடைய காரியத்திலே நாம வெற்றி பெற்றவர்களாய் நிற்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்த அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, அந்த அழைப்பிலே நாங்கள் தொடர்ந்து முன்னேற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, அந்த பாத்துல சில போராட்டங்கள் வரலாம், சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம் தகப்பனே. ஆனாலும் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசித்து ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.